டேய், என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை ஏமாத்துறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லவே அசிங்கமா இருக்குடா. ஃப்ளையிங் காம்படிஷன் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில், அதுவும் ஒரு பொண்ணுக்காகன்ற போது பரவாயில்ல விடு, எனக்கு சாரி சொன்னா பிடிக்காது. அப்போ ஐ லவ் யூ சொன்னா நோன்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி இன்னசென்ட்டான பசங்க கூட பேசதான் பிடிக்கும். உண்மையாவா? கமான், ஆரம்பிங்க. அட என்ன கருமண்ணா இது? இதெல்லாம் லவ் ஸ்டோரி மாதிரியா இருக்கு? காதல ஆசிட் ஊத்துன மாதிரி இருக்கு. This is not a joke, okay? உங்க அத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம் அந்த ஃபேமிலி ரீயூனியன் எல்லாம். விஸ்கி என்ன ஃப்ரெண்ட் இல்லன்டா. ஃப்ரெண்ட்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தானே. எது மூலமா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்களோ அத வச்சே இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். நம்ம ஊர் மக்களுக்கு வேற எந்த வேலையுமே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஐபிஎல்ல வேலை செய்ய வேண்டியனா இப்போ உங்களுக்காக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஐபிஎல்ல வேலை செஞ்சிருந்தா நிச்சயமா நானும் உங்களை கூப்பிட்டுருக்க மாட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஐஸ்வர்யா மேடத்தை ஜெயிக்க போற அந்த சாம்பியன் யாருன்னு பார்க்க. நம்ம அருணோட டீமை பார்க்கும்போது எல்லா ஜெண்டர்ஸும் இருக்காங்க. எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லாத மாதிரி தெரியுது. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஜெர்ரி? சமூக நீதி of course. தப்பு ஆட்டமா வாக்கிங் மாஃபியா தேச சொல்லி ஹோகயா கேள்வி கேட்க யாரும் இல்ல கெத்து தானையா. மறுபடியும் ரூல்ஸ் சொல்லிக்கிறேன்.